வரமிளகா பருப்பு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். முதல்ல வந்து வடக்கல் வச்சுக்கலாம். வடக்கல் சூடானோடனே ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். இப்போ கடலைப்பருப்பை ஸ்லோலியே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு வந்து இந்த பருப்பு தாங்க ஹைலைட்டு. இந்த பருப்பு டேஸ்ட் தான் சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து கரு விடாமல் ஸ்லோலியே வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இதில் அதிகமாக நம்ம பொருளெல்லாம் எதுவுமே போடுறது இல்லைங்க. சும்மா வரமிளகா, பருப்புது, புளி அந்த மாதிரி ஐட்டம் தான் போடுறோங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டுருச்சு. அதோடு வந்து நம்ம ஒரே ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இந்த பெரிய வெங்காயமும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு ஒரு சுட சுட இட்லியோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கெட்டியாக அரைக்கணுங்க, தண்ணியாட்டம் அரைக்கக்கூடாது. இது நல்ல கடலைப்பருப்பு கலர்லேயே இருக்கணும் இந்த சட்னி. இப்போ அதோடு வந்து 2 காஷ்மீர் மிளகாய், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்குங்க. அதோட பூண்டு ஒரு 7-8 பல் சேர்த்திக்குங்க. பூண்டும் கடலைப்பருப்பும் வரமிளகா அவ்வளோதாங்க, 3 தாங்க மெயின் இந்த சட்னிக்கு. இப்போ பாருங்கள், இது எல்லாமே சேர்த்திட்டோம். இது எல்லாமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ எப்போவுமே தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா அந்த மாதிரியெல்லாம் செய்வோம். இந்த பருப்பு சட்னி சூப்பராக இருக்குங்க. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வணக்கியாச்சுங்க. அதாவது வரமிளகாய் இதெல்லாம் கருக விடாமல் ஸ்லோலியே வச்சு வறுக்கணுங்க. கடலைப்பருப்போட கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா தான் சட்னியோட கலர் வந்து சூப்பராக வரும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதோடு வந்து இதுக்கு சின்னதாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி சேர்த்திக்கலாம். புளியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு கொஞ்சமாக தேங்காயும் போட்டு இதுலேயே வணக்கி எடுத்துட்டோம்னா சட்னி அரைச்சாலும் ரொம்ப நேரம் கெடாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதோட நம்ம தேங்காயும் சேர்த்தியாச்சு. ஒரு 1/4 மூடி தேங்காய் சேர்த்திருக்கேன். இப்போ பாருங்கள், அதையும் 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. ஆற வச்சுட்டு அதோட உப்பு சேர்த்து நம்ம வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து கஞ்சிக்கு நல்லா இருக்குங்க, இட்லிக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்லேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. அதுக்கு வாக்கனம் அடுப்பில் வச்சாச்சு, தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு போடாமல் வெள்ளை உளுந்து போடுங்க. இதுக்கு இந்த சட்னிக்கு வெள்ளை உளுந்து மட்டும் போட்டு தாளிங்க, சூப்பராக இருக்கும். வெள்ளை உளுந்து போட்டு கருவேப்பிலை ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம எடுத்து சட்னியில் ஊற்றிடலாங்க. அவ்வளவுதாங்க, நம்மளுடைய வரமிளகா பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இந்த கலரே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். நம்ம கடலைப்பருப்பு கலரே இருக்குது இந்த சட்னி. அதாவது நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வைங்க, தண்ணியாட்டம் வேண்டாங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.